வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜஸ்ட் ஹிந்தி. நம்ம இப்போ ஹிந்தியில இருக்கக்கூடிய மெய் எழுத்துக்களுக்கு பாரக்கடி பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? அந்த வகையில நம்ம க வரிசைக்கு முடிச்சிட்டோம், ச வரிசைக்கு முடிச்சிட்டோம், அடுத்து ட வரிசைக்கு முடிச்சிட்டோம். சரியா? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி க வரிசையில வரக்கூடியங்கிற எழுத்துக்கும் ச வரிசையில வரக்கூடிய ஞ அப்படிங்கிற எழுத்துக்கும் பாரக்கடி நம்ம எழுதல. ஆனா ட வரிசையில வரக்கூடிய அந்த 4 ட ட ட ட ட இந்த 4 எழுதிட்டு அதுல வரக்கூடிய சிங்கிள் லெட்டர் NNA, அதாவது 3 சொல்லினா அதுக்கும் சேர்த்து நம்ம எழுதி அந்த வரிசையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாங்க இந்த வீடியோல அடுத்த வரிசைக்கு பாரக்கடி எப்படி எழுதலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, க வரிசை, ச வரிசை, ட வரிசை. இப்போ அடுத்து என்ன வரிசை நம்ம பார்த்தோம்? வியஞ்சன் அப்படின்னு சொல்லி கான்சனன்ஸ் வரிசையா எழுதணும் இல்லையா? அதுல அடுத்து நம்ம பார்த்திருந்த வரிசை த வரிசை. பார்த்தோம் இல்லையா? த வரிசை. அதுல முதல் எழுத்தா வரக்கூடியது THA அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன்ல த, அதாவது தமிழ்நாடு, தண்ணீர் அப்படி சொல்றோம்ல, THA எந்தெந்த இடத்துல எல்லாம் உச்சரிக்கிறோமோ அந்த எழுத்து. வாங்க அதுக்கு பாரக்கடி எழுதலாம். அதாவது THA இந்த எழுத்து தான் எழுதியிருப்போம். அதாவது எப்படி போட்டோம்? இப்படி தொணக்கால் மாதிரி போட்டு மேல போய் கீழே வந்து ஒரு தலைக்கோடு போட்டிருப்போம். த. THAA தா எழுத்து ஒரு தொணக்கால் தா. THI தி குரில் எழுத்து இந்த தொணக்கால் எழுத்துக்கு முன்னாடி வந்துடணும். தி தி. அடுத்தது THEE தீ தீ. நம்ம நெருப்புக்கு சொல்றோம் இல்லையா, சாதாரணமா தீ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த தீ எழுத்து. இந்த எழுத்துக்கு முன்னாடி வந்த தொணக்கால் எழுத்துல இருந்து எழுத்துக்கு அடுத்து பிளேஸ் ஆயிடணும். தீ. நம்ம பாக்குறோம் இல்லையா, தொணக்கால் எதுவுமே முன்னாடி வந்தாலும் பின்னாடி வந்தாலும் இந்த எழுத்து எந்த லெவல்ல பிளேஸ் ஆயிருக்கும் சேம் லெவல்ல வந்து நிக்கணும். சரியா? த தா தி தி து. சோ ஸ்பெல்லிங் THU து. எழுத்து நம்மளை பார்த்து ஒரு சொல் இப்படி து. அடுத்தது தூ தூ எழுத்து குறில் இப்படின்னா நெடு வெளியில, அவ்வளவுதான். தூ. அ ஆ இ இ உ உ. அடுத்த எழுத்து ரு. ஸோ இந்த எழுத்துக்கான ஸ்பெல்லிங் என்ன வரும்? கரெக்ட், THRU, அதாவது த்ரூ. THRU த்ரூ. எழுத்து இதுல வச்சு சின்னதா ஒரு சி மாதிரி ஒரு சுழி, அதாவது எந்த சுழியும் இல்லாம சி மாதிரி ஒரு சிம்பல். த்ரூ. THE அது தே தே. எழுத்து ஏ சவுண்ட், எழுத்து மேல ஒரு கொம்பு தே. ஸோ ரு ஏ, நெக்ஸ்ட் ஐ. அப்போ இதுக்கான ஸ்பெல்லிங் தை. THAI தை. நம்ம தை மாதத்துக்கு சொல்றோம்ல தை. அதான் சொன்னால தானாவ எந்த விதமான அழுத்தமும் கொடுக்காம சிரமப்படாம நம்ம சாதாரணமா சொல்றது. தையல், தண்ணீர், தமிழ்நாடு, தமிழ் அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த உச்சரிப்பு. ஸோ எழுத்து ஏனாவுக்கு எழுத்துல ஒரு கொம்புனா ஐயனாவுக்கு எழுத்துலயே 2 கொம்பு. தை. நெக்ஸ்ட் தோ, அதாவது THO தோ. எழுத்து ஒரு தொணக்கால், தொணக்கால்ல ஒரு கொம்பு தோ. ஓ சவுண்டுக்கு தொணக்கால் போட்டு ஒரு கொம்பு. ஸோ ஓ அந்த சவுண்டுக்கு அடுத்து வரக்கூடிய சவுண்டு ஓனாக்கு அடுத்து ஆவ். இப்போ இந்த எழுத்துக்கான வரிசை தவ். THAU தவ். எழுத்து தொணக்கால், ஓனாக்கு தொணக்கால் மேல ஒரு கொம்பு, அவனாக்கு தொணக்கால் மேல 2 கொம்பு. தவ் தவ். அடுத்தது அ ஆ இ இ உ உ ரு ஏ ஐ ஓ ஆவ் அம். ஸோ எழுத்து தம். THAM எழுத்து தலைக்கோடு, இது மேல ஒரு புள்ளி. கரெக்டா? எழுத்துக்கு மேல ஒரு புள்ளி.
ஸோ நெக்ஸ்ட் தஹ. தஹ எழுத்து, சைடில் 2 புள்ளி. தஹ. சரியா? நம்ம ரெகுலரா பார்க்குற செக்அப். பேசிக் ஸ்பெல்லிங் எந்த இடத்துலையும் மாறாது. ஓகேவா? ஜஸ்ட் இது ஒரு ரிமைண்டருக்காக நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிடுவோம். பாரக்கடி எழுதும்போது அந்த எழுத்துக்கான ஸ்பெல்லிங் எந்த இடத்துலையும் அது மாற போறதில்ல. அகர வரிசைக்காக நம்ம என்ன ஸ்பெல்லிங் சொல்றோமோ அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ உச்சரிப்பு இன்னொரு தடவை பார்ப்போம். த, தா, தி, தி, து, தூ, த்ரு, த்ரு. அதாவது பார்த்துருப்போம், இத்து இந்த எழுத்துக்கான ரூ சேர்ந்தது. த்ரு, தே, தை, தோ, தௌ, தம், தஹ. இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிற போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் வேஸ்டேஜ், அதாவது உணவை வீணாக்குறது இல்லையா? நாம என்ன சாப்பிடணும், இது பிடிக்குமா அது பிடிக்குமா அப்படின்னு சொல்லி நாம செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல சாப்பிட ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற இந்த வறுமையில இருக்கக்கூடிய நாடுகள்ல சில இடங்கள்ல சாப்பாடே இருக்காம எல்லாருமே மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. களிமண் ஒரு வகையான அங்க கிடைக்கிற களிமண்ணை ரொட்டி சுட்டு வெறும் உப்பு மட்டும் போட்டு மண்ணை ரொட்டி சுட்டு சாப்பிடுற குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். ஆனா அதெல்லாம் நம்ம நியூஸா மட்டும் தான் படிக்கிறோம். கொஞ்சோண்டு சோறு தானே, வேஸ்டானா ஆகுது அப்படின்னு சொல்லி கீழே கொட்டிடுறோம் இல்லையா? ஆனா ஒரு நெல்லுங்கிறது பாத்தீங்கன்னா 7 மணிக்கு பயிரிட்டு 8 மணிக்கு அறுவடை ஆக போறது கிடையாது. அந்த விவசாயி தண்ணி பாய்ச்சி அது தேவையான அளவு அது குழந்தை வளர்த்த மாதிரி வளர்த்து கிட்டத்தட்ட 6 மாச பயிர், 1 வருஷ பயிர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அதை உடல் உழைப்பை கொடுத்து அதுக்கு தேவையான தண்ணி அது இதுன்னு அவங்க அவ்வளோ சிரமப்பட்டு நம்மளுக்கு அந்த அரிசியை கொண்டு வராங்க. ஆனா நம்ம ஒரு செகண்ட்ல அந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிடுறோம். இன்னைக்கு இருக்க குழந்தைங்க எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காது, இது வேண்டாம், எனக்கு அது சாப்பிட மாட்டேன். அதுவும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் பண்ணி ஸ்விக்கில அந்த மாதிரி கொண்டு கொடுக்கறதுல கொடுத்தா இன்ட்ரெஸ்டா சாப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு ஆராய்வு சொல்லுது. கண்டிப்பா நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு அப்படின்னா அந்த அரிசி எப்படி வருது, எப்படிலாம் அந்த ப்ராசஸ் நடந்தாதான் நம்ம இன்னைக்கு அந்த ஒரு டம்ளர் அரிசி சமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் நடக்கணும் அப்படிங்கறத உண்மைக்குமே இன்னைக்கு உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு கம்ப்யூட்டர் படிக்கிறாங்க, அதுல நம்மளுக்கு தெரியாதது எல்லாமே அவங்க பாத்துறாங்க. ஆனா உண்மைக்குமே ரைஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு தெரியல. சாப்பிடும் போதே அந்த வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுறது இதெல்லாம் சொல்லி கொடுப்போம். தொடர்ந்து முயற்சி செஞ்சா நம்ம அதை திருத்திக்கிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் பத்தினோட உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தது, நிறை குறைகள் ஏதாவது இருந்தது, இல்ல இப்படி சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட செல்ஃப் ஒப்பீனியன் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஜஸ்ட் ஹிந்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. ஈஸியா படிங்க, எளிதா பேசுங்க. இந்த நாளும் இனிய நாளே.